நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தேர்தல் பார்வையாளர்கள், வேட்பாளர்கள், முகவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி மேற்பார்வையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி புதுவை சட்டசபை தேர்தல் முடிவடைந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் ஸ்ட்ராங் அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளான இன்று காலை 7 மணிக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அலுவலர்கள், பார்வையாளர்கள், வேட்பாளர்கள், முகவர்கள் ஆகியோர் தீவிர சோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்பு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் அறை திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 8 அறைகளில் உள்ள மேசைகளில் தயாராக வைக்கப்பட்டன. வாக்கு எண்ணும் மையம் அருகே பாதசாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது மற்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் வாக்கு எண்ணும் மேசைகளில் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மேசையிலும் ஒரு தேர்தல் பார்வையாளர், நுண் பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வேட்பாளர்கள், முகவர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணும் பணி துவங்கியது. ஒவ்வொரு சுற்று முடிவின் பொழுதும் தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்த பின் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் முடிவு அறிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட வைத்தியலிங்கம் 6029 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து 6வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட முதலமைச்சர் வைத்தியலிங்கம் மொத்தம் பதிவான 21,139 வாக்குகளில் 12,570 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நாரா கலைநாதனை விட 6,029 வாக்குகள் அதிகமாக பெற்று தொடர்ந்து 6வது முறையாக வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். காமராஜ் பகுதி மக்கள் எனக்கு நல்ல வாக்கினை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு வருகின்ற காலத்தில் என்னுடைய முழுமையான பணியை செய்கிறேன். ஏனாம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றுள்ளார். புதுவை மங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட தேனி ஜெயக்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தொகுதியில் பதிவான மொத்தம் 26,291 வாக்குகளில் 14,269 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். கூட்டணி கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவி அன்னை சோனியா காந்திக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் தொகுதி மக்கள் என்னுடைய சேவையை பாராட்டி இந்த பரிசை கொடுத்துக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் கடுமையான உழைப்பு, இளம் தலைவர்லாம் கடுமையான உழைப்பு கொடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வெற்றி மூலம் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கு. புதுவை கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரங்கசாமி 14,269 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். புதுவை கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட என் ரங்கசாமி மொத்தம் பதிவான 23,023 வாக்குகளில் 14,269 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட வைத்தியநாதன் வெற்றி பெற்றுள்ளார். நெடுங்காடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சந்திரகாசு வெற்றி பெற்றுள்ளார். இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட என் ரங்கசாமி வெற்றி பெற்றுள்ளார். இவர் தான் போட்டியிட்ட கதிர்காமம், இந்திரா நகர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தியாகராஜன் வெற்றி பெற்றுள்ளார். மணவெளி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் புருஷோத்தமன் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக கருதி தொடர்ந்து எனது மக்கள் சேவையை செய்திடுவேன் என்று உழவர்கரை திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் கூறினார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிட்ட நான் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளேன். குறுகிய காலமே தேர்தல் கள பணியாற்ற நேரம் இருந்ததால் உழவர்கரை தொகுதியில் உள்ள மக்களை நான் நன்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. போதிய காலம் எனக்கு வழங்கப்பட்டிருந்தால் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பேன். எனது முழு கவனத்தையும் நெல்லித்தோப்பு தொகுதியிலேயே செலுத்தி வந்த நிலையில் தேர்தலுக்கு 18 நாட்களே உள்ள நிலையில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதால் முழுமையான தேர்தல் களப்பணியை செய்ய முடியாமல் போனது. இதனால் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லை. இருந்தபோதிலும் எனக்காக 6,833 பேர் வாக்களித்துள்ளனர். எனவே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என கருதி தொடர்ந்து எனது மக்கள் சேவையை செய்திடுவேன் என்று கூறிய அவர் தமக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ரொம்ப சந்தோஷம். அருமையான முறையில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுங்க. நல்ல முறையில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. நம்ம மிகப்பெரிய முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அவர்களுடைய
மிகப்பெரிய அது சுனாமி அலைன்னு சொல்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அற்புதமான முறையில் அவருடைய அலை வீசி நல்ல சிறந்த ஓட்டு வாங்கிக்குது. இப்போ இந்த நான் நடந்த உழவர்கரை தொகுதியில் ஃபஸ்ட்டு 2 இடத்த வந்து பாலன் சார் முன்னாடி இருந்தாங்க, நான் ஒரு இடத்த முன்னாடி இருந்தேன். அப்புறம் பன்னீர் சார் கடைசி ரவுண்டில் வந்து பன்னீர் சார் வந்து முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஓட்டு வித்தியாசத்தில் பன்னீர்செல்வம் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து முதல்ல நெல்லித்தோப்பில் தான் என்னுடைய முழு கவனத்தை செலுத்தினேன். எனக்கு வந்து ஒரு 18 நாள் அரசியல் அங்கே வந்து போதிய பலன் வந்து எனக்கு கொடுக்கல. அதுதான் ஒரு வேளை என்னை நெல்லித்தோப்பில் இருந்தேன்னா உண்மையிலே நான் வெற்றி கொடி நாட்டிருக்க முடியும். இருப்பினும் என்னுடைய மக்கள் பணி தொடரும். அது உழவர்கரைக்கா நெல்லித்தோப்புக்கா மீண்டும் தொடருது என்பது இனிமேட்டு கலந்து ஆலோசித்து பண்ணுவேன். அதாவது இந்த எலெக்ஷன் மட்டும் எனக்கு இன்னும் ஒரு 15 நாளோ ஒரு மாதமோ டைம் கிடச்சிருந்தா நான் வெற்றி பெறத்துக்கு சௌகரியமாக இருந்திருக்கும். இருப்பினும் முன்னாள் முதல்வருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த என்னுடைய தோல்வியை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அடுத்த முறை நான் சட்டசபையில் சந்திப்பேன் என்பதை கூறிக்கொண்டு வணக்கம். வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய அமைச்சர் நமச்சிவாயம் அமோக வெற்றி பெற்றுள்ளார். வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கி போட்டியிட்ட அமைச்சர் நமச்சிவாயம் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இந்த முடிவிலே வில்லியனூர் தொகுதியிலே இந்திய தேசிய காங்கிரசினுடைய வில்லியனூர் தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இந்த வெற்றியை எங்களுடைய அருமை தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கும் வில்லியனூர் தொகுதியினுடைய மக்களுக்கும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். காரைக்கால் வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட திருமுருகன் வெற்றி பெற்றுள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட நந்தா சரவணன் 2976 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட நந்தா சரவணன் வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் காசிலிங்கத்தை விட 2976 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். காரைக்கால் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட நாஜிம் வெற்றி பெற்றுள்ளார். திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட அங்காளன் வெற்றி பெற்றுள்ளார். திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட அங்காளன் வெற்றி பெற்றுள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட பெரியசாமி வெற்றி பெற்றுள்ளார். திருநள்ளாறு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட PR சிவா வெற்றி பெற்றுள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். காலாப்பட்டு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கல்யாண சுந்தரம் வெற்றி பெற்றுள்ளார். ஊசிடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் வெற்றி பெற்றுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நேரு என்கிற குப்புசாமி வெற்றி பெற்றுள்ளார். முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாஸ்கர் வெற்றி பெற்றுள்ளார். அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட சபாபதி வெற்றி பெற்றுள்ளார். உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட லட்சுமி நாராயணன் வெற்றி பெற்றுள்ளார். ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட லட்சுமி நாராயணன் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரவணகுமார், பாஜக வேட்பாளர் லல்லு, சுயேட்சை வேட்பாளர்கள் அருமை செல்வம், அனிபால் நேரு, சேகர் நாயக்கர் ஆகியோரை விட அதிக வாக்குகள் பெற்று பெரும் வெற்றி பெற்றுள்ளார். மாகே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட வல்சராஜ் வெற்றி பெற்றுள்ளார். மாகே தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வல்சராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் TK கங்காதரன், பாஜக சார்பில் ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வல்சராஜ் 13,297 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட 7000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராஜவேலு 12,933 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ராஜவேலு 12,933 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் தொகுதியில் பதிவான மொத்தம் 24,698 வாக்குகளில் 12,933 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட TPR செல்வம் பதிவான மொத்தம் 24,900 வாக்குகளில் 12,412 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் வெற்றி பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.